வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 12th படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பர்மனெண்ட்டான ஜாப்பை வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் இருக்குது அண்ட் டெம்பரவரி ஜாப் இருக்குது. நீங்கள் எதுக்கு அவைலபிளாக இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16/4/2025 அன்றைக்கி வரைக்கும் தான் உங்களுக்கு டைமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போவும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் கடற்படையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜாபுக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் பர்மனன்ட் ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பர்மனன்ட் ஜாப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் விடோ எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் உங்களுடைய பர்மனண்டான ஜாப். அண்டு மேலே கொடுத்துருக்காங்க NIT அக்னிவீருக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 6 நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஏன்னா அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸை தயவு செஞ்சு உங்களுக்கு ஃபார்வர்டை பண்ணுங்கள். இந்த டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த டேட் தான். ஸோ கைஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்க. இன்னும் 6 நாள் டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் அண்ட் அப்ளை பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ண கிடையாது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா டேட்டை ஆன்லைன் அப்ளிகேஷனோட டேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டவுட்டுகள் இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் அன்மேரிட் கேண்டிடேட் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேரேஜ் ஆகிட்டு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அன்மேரிட்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இந்த 2 சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் அப்ளையும் பண்ண முடியும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் நீங்கள் மினிமம் வித் 55% மார்க் எடுத்திருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் தான். அக்னிவீர் பேட்சுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 2004 29 பிப்ரவரி 2008 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் ஆல் கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்மனன்ட் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கான ஸ்டாம்ப் ஆஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பர்த்தி ஆகிறவங்க, அதாவது இந்தியன் நேவி அண்டர்டேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிவீர் ஸ்கீமில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவு இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு CL இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லீவும் பார்த்தீங்கன்னா 30 நாள், டோட்டலாக 60 நாள் உங்களுக்கு லீவு இருக்கும் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான சேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலோன்சஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சேலரியோட
டேபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வந்து உங்களுக்கான அக்னிவேருக்கான ஸ்கீமுக்கான 4 வருஷம் உங்களுக்கு வந்து டியூரேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 அண்ட் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 33,000, தேர்ட் இயரில் வந்து 36,500, ஃபோர்த் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் உங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹேண்ட் 70% உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் ஆகிடும். மற்ற சேலரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த 4 இயர் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த சேலரி வந்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கேர் கவருக்காக, லைஃப் இன்சூரன்ஸ் கவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 48 lakh வரைக்கும் உங்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் இதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விதமான ஸ்பெஷலிட்டி இருக்குது. இதில் வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 45% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் வந்து அறிவிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிஎஸ்டி ஸ்பெஷலிஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த அக்னிவேருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 இந்த 4 ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோ கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் விண்டோ கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலிருந்து நீங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விண்டோ கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ஸ்டேஜ் 1 எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 2025 வந்து உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்னா உங்களுக்கான அதாவது அக்னிவேர் ஸ்கீமுக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் அல்லது செப்டம்பரில் வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கான செலெக்ஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணிவிடுவோம். அதில் இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குற அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து பிசிக்கலில் வந்து சூப்பராக வந்து கோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரும் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஈச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் 1 மார்க் இருக்கும். இதில் கொஷின் பேப்பரில் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும். இதில் நீங்கள் இங்கிலீஷில் வந்து படிச்சிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கிலீஷில் வந்து படிச்சிக்கலாம். அந்த ஹிந்தியும் தெரியும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சூஸ் பண்ணி வந்து படிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th + 2க்கான சிலபஸ் மட்டும்தான் இதில் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கான டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இதுதான். சரிங்களா? இதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டவுட் வந்து இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்றது அந்த ரீசனும் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டோட இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்லி எக்ஸாமுக்காக தான் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் ஒன்ஸ்
பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆகாது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே பேமெண்ட் வந்து நான் பே பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டும் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமில் வந்து என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அண்ட் உங்களுக்கான கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கொஷின், நிறைய விதமான ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க, அப்படி தெரியாதவங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கான கொஷின் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின் எல்லாமே பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்களுக்கான டேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து டேக் வந்து பண்ணுறேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு தனியாக, ஃபீமேலுக்கு தனியாக அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நிமிஷம் 30 செகண்ட் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டு, இந்த புஷ்அப்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்டும் வந்து இருக்கும். அது எப்படின்னா நீங்கள் வந்து எந்த டைமுக்குள்ளே ஓடுறீங்க, அந்த எத்தனை புஷ்அப் எடுக்கிறீங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து கரெக்டாக குட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கை குறைக்க விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூரேஷனில் வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சான்சஸ் வந்து கிடைக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இல்லை அப்படின்ற நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் வந்து பண்ணிடாதீங்க. இதில் வந்து எஸ்எஸ்ஆர் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவேருக்கான மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா www.joinindiannavy.government.in இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் உங்களுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான விசிபிலிட்டி, அதாவது உங்களுக்கான கண் பார்வையோட விசிபிலிட்டி, ஐ பார்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான 2026 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்க்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணுறேன். அண்ட் ஐ டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் வரைக்கும் கிடையாது, 16 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டேட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். அண்ட் டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே அப்டேட் வந்து பண்ணிடுவோம். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலோட லிங்க்கை வந்து கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.